அப்படின்னு நினைக்கிறேன். சில படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து இணையும் போது, அதோடைய வெற்றியை வந்து அடுத்த தளத்திற்கு வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சக்தி ஃபிலிம் சக்திவேலன் அவர்களை இந்த நேரத்தில் வந்து நான் நினைவுபடுத்தி அவருக்கு வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் சார்பா வந்து ஹர்ஷத் அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கும் நன்றி. அடுத்ததா இந்த இடத்துல நான் அழைக்க போற நபர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப செலக்டிவா வந்து படங்கள் பண்ணக்கூடிய ஹீரோயின்கள்ல இவர் வந்து ரொம்ப முக்கியமானவர். இதுவரை அவர் ஏற்று நடித்த அத்தனை கதாபாத்திரங்களையுமே வந்து அதுக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க ஒரு நபர்னு சொல்லலாம். தானியா ரவிச்சந்திரன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. வந்ததுக்கு நன்றி. Thank you Shanta sir for giving me this amazing opportunity to work with you, and thank you Arjun and the entire cast and crew for the support, and thank you. என்ன மாதிரி வார்த்தை? படத்தில் வந்து கேரக்டர் பேர் வந்து சூர்யா. பட் இப்போதைக்கு அதுக்கு மேலே சொல்ல முடியாது. பட் இது வந்து நான் முன்னாடி பண்ண படங்களை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். அது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ தேங்க்யூ. போருமா? அதாவது எங்களுக்கெல்லாம் வந்து கண்டென்ட் வந்து சொல்லிடுவாங்க, ஓரிரு வார்த்தைகள்லாம் சம்பிரதாயத்துக்காக பேசுங்க அப்படின்னு. நாங்களும் அதை வந்து ஃப்ளோவில் போட்டுருவோம். பட் இவ்வளோ பர்ஃபெக்டாக மெயின்டைன், நான் சொன்னேன் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னு, அதை இவ்வளோ பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு நினைக்கல. தேங்க்யூ. அடுத்ததாக நான் கூப்பிட்ற நபருக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு இங்கே நடந்த ஒரு விஷயத்தை வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்.